முக்கிய செய்தி. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்டு கடன் தொல்லையால் மன உளைச்சலில் இருந்த இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து கூடுதல் விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கியிருக்கிறார். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவர் கடன் தொல்லை காரணமாக மன உளைச்சல் ஏற்பட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் திருமலாபுரம் பகுதியில் வசித்து வரக்கூடிய ஐயப்பன் மஞ்சுளா தம்பதியுடைய மகனாக இருக்கக்கூடிய பிரபாகரன், வயது 33. இவருக்கு கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை மற்றும் ஆண் குழந்தையோடு வசித்து வருகிறார். திருப்பூரில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருவதாக கூறப்படுகிறது. ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்திற்கு அடிமையாகிய இவர் தொடர்ந்து விளையாடியதாகவும் அதில் பல்வேறு நபர்களிடம் கடன் பெற்று அந்த பணத்தை ஆன்லைன் சூதாட்டத்தில் பறிகொடுத்திருக்கிறார். இதன் காரணமாக குடும்பத்தில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது. பணத்தை கொடுத்தவர்கள் உடனடியாக திருப்பி கேட்டபோது அவர்களோடு பணத்தை கொடுக்க முடியாமல் பிரச்சனை ஏற்பட்டு மன உளைச்சலில் இருந்திருக்கிறார். ஆன்லைன் சூதாட்டத்தை கைவிட முடியாமல் மீண்டும் மீண்டும் கடன் வாங்கி பணத்தை இழந்திருக்கிறார். பிரபாகரன் அவரது மனைவிக்கு இது தொடர்பாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவர் பெற்றோரோடு திரும்பியதாகவும் அதே போன்று அந்த பிரபாகரனுடைய மனைவியுடைய பெற்றோர் இவரை கண்டித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் கடுமையான மன உளைச்சல் ஏற்பட்ட பிரபாகரன் குடும்பத்தினர் வெளியூர் சென்றிருந்த போது தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். தகவல் அறிந்த குடும்பத்தினர், அக்கம் பக்கத்தினர், காவல்துறையினருக்கு, குறிப்பாக போடி நகர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரபாகரனுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து தொடர்ந்து விசாரணை செய்து வருகிறார்கள். ஆன்லைன் சூதாட்டம் காரணமாக இளைஞர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவம் என்பது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் குடும்ப உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை, ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்துகிறார். ஆனால் ஏழை எளிய மக்களுடைய உயிர் விஷயத்தில் கூட இந்த ஸ்டாலினின் திமுக அரசு தொடர்ந்து மெத்தனமாக இருந்து வருவதாக உயிரிழந்திருக்கக்கூடிய உறவினர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.